மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கண்மணியும் வருணும் நல்லபடியா ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்னு பார்வதியும் கண்மணியோட அப்பாவும் ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா நடக்கிறதுலாம் பார்த்தா ரெண்டு பேரும் உண்மையாலுமே சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு பார்வதிக்கு ஒரு பெரிய டவுட்டே வருது. இதை பேசாம ஸ்ட்ரைட்டா வருண் கிட்டயே கேட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரீசெண்டா வந்து அன்பேவா சீரியலோட ப்ரோமோல என்னாச்சுன்னா வருணை கூப்பிட்டு பூமியோட போட்டோக்கு முன்னாடி நிறுத்தி வச்சு பார்வதி உண்மையை கேக்குறாங்க. உண்மையை சொல்லு வருண், நீ நிஜமாலுமே கண்மணி கூட தாம்பத்திய வாழ்க்கைய ஆரம்பிக்கலையா அப்படின்னு கேட்ட உடனே அம்மா கிட்ட என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம தயங்கி தயங்கி நிக்கிறாரு வருண். அடுத்ததா கண்மணி பாலை கொண்டு போய் குடிக்கிறதுக்காக பார்வதி கிட்ட கொடுக்கும்போது என் பையன் சம்மதிக்காம அவன் வாழ்க்கை நல்லபடியா இருக்காம நான் இந்த பாலை குடிக்க மாட்டேன் அப்படின்னு உண்ணாவிரதம் இருக்க மாதிரி போராட்டம் பண்றாங்க. இத பாத்துட்டாரு வருண். அம்மாவோட சந்தோஷத்துக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, போய் பூமியோட போட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருக்கு அப்படின்னு ரெண்டு பேருமே போய் பார்க்கும்போது பூமியோட போட்டோக்கு கீழே விளக்கேத்தி வச்சு பூ வச்சு ரொம்பவே டெக்கரேட் பண்ணிருக்கு. இத பார்த்து பார்வதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எதனால வருண் இப்படி சொல்லியிருக்காரு? ஒருவேளை அம்மாவுக்காக கண்மணிய முழுசா ஏத்துக்கிட்ட மாதிரி வருண் நடிக்கிறாரா? தற்காலிகமா அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக வருண் எடுத்த முடிவா இது அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். என்னமா பண்றீங்க? இப்பவாது என்கிட்ட உண்மையை சொல்லுப்பா. இன்னும் நீ கண்மணி கூட தாம்பத்தியம் நடத்த ஆரம்பிக்கல. என் புள்ள மனசு மாறாம நான் இந்த பாலை குடிக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு பூமி போட்டோவை போய் பாருங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.